எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைய கதை மதிப்புங்கிறத பற்றி. ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஒரு வழிப்போக்கன் நடந்து போயிட்டுருந்தான். அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது அவனுடைய கண்ணுக்கு ஒரு கல் ஒன்று கிடக்குது. அதை எடுத்து பார்க்குறான், பளபளப்பாக இருக்குது. சரி, இது விலைக்கு போகுமா, என்ன விலைக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சந்தேகத்தோட கடத்தெருவுக்கு கொண்டு வரான் அந்த வழிப்போக்கன். அவன் கையில் இருக்கிறது வைரக்கல் அப்படின்றத பார்த்த ஒரு வியாபாரி, அவருக்கு இருந்த பேராசையோட காரணமாக 20 ரூபாய்க்கு அந்த கல்லை கேட்குறாரு. ஆனால் அந்த வழிப்போக்கன் கொஞ்சம் யோசிக்கிறான். சரி, பேரம் பேசி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் 25 ரூபா கேட்டான். 5 ரூபா சேர்த்து கொடு, இந்த கல்லை நான் உனக்கே கொடுத்துட்றேன், 25 ரூபாய்க்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வியாபாரி 20 ரூபாயிலேயே நிற்கிறாரு. நான் அதுக்கு மேலே ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கராராக அந்த 20 ரூபாயிலேயே நிற்கிறாரு. இதை கவனிச்சிட்டு இருந்த இன்னொரு வியாபாரி பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த ஆள், அந்த வழிப்போக்கன் அந்த கல்லை எடுத்துகிட்டு அப்படியே அவனுடைய கடையை கடந்து போகிறான். அப்படி போகும்போது அந்த வியாபாரி அந்த வழிப்போக்கனை கூப்பிட்டு, நான் உனக்கு 25 ரூபா தரேன், நீ எனக்கு அந்த கல்லை கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு சரி பரவாயில்ல, நல்லதாக தானே இருக்குது, 5 ரூபா நமக்கு அதிகமாக கிடைக்குது, சரி இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்லை கொடுத்துட்டு 25 ரூபா வாங்கிட்டான். அவன் பணம் வாங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு முன்னாடி ஒரு வியாபாரிகிட்ட விலை பேசினான் இல்லையா, அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப கோபமாக அந்த வழிப்போக்கனை பார்த்து, அட முட்டாளே, உனக்கு அறிவு இருக்கா, அதனுடைய மதிப்பு என்ன, அந்த கல்லோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாமல் அதை பாரு எவ்வளோ ஏமாறுமா, 1000 ரூபா பெருமானம் உள்ள அந்த கல்லை வெறும் 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிற, அறிவில்லாமல் விற்றுட்ட அப்படின்னு சொல்லி உச்ச குரலில் திட்டுறாரு. அதுக்கு ரொம்ப சாதாரணமாக அந்த வழிப்போக்கன் ஒரு பதில் சொன்னார். அந்த கல்லுடைய மதிப்பு என்ன, அந்த கல் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னுடைய மதிப்பு 25 ரூபான்னு நான் வச்சேன். ஆனால் அது வைரந்தான்னு உனக்கு தெரியும், அதனுடைய மதிப்பு தெரிந்தும் அதை தவற விட்ட நீ தான் ரொம்ப பெரிய முட்டாள். அதனுடைய மதிப்பு தெரியாமல் தவற விட்ட நான் முட்டாள் கிடையாது. என்னுடைய கணக்குக்கு அது 25 ரூபாய் பொறும்னு நினச்சேன், கொடுத்தேன், வந்துட்டேன். அதனால் நீ தான் முட்டாள்னு சொன்னாங்க. இப்படி தான் உலகத்தில் உண்மையான மதிப்பு தெரிஞ்சும் அதை நம்ம கைக்கிட்டேயே இருந்தும் அதை தவற விட்டுட்டு ஏங்கி நிற்பவர்கள் பல பேர் இருக்காங்க. நாளைக்கு இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்.